வெல்கம் டு என்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 8ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆல்ரெடி எல்லாம் நிறைய முறை ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸாக தான் இருக்குது இது எல்லாமே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 14வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி 13 பார்ட் போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோஸ் பாருங்கள். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. நம்ம இன்றைக்கி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர். ஸோ ஓடா நிலை அப்படின்னாலே அங்கே தீரன் சின்னமலை தான் வருவார். ஸோ தீரன் சின்னமலை தான் ஓடா நிலையில் திப்பு சுல்தானுக்கு அப்புறமா ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர், கொரில்லா போர் முறையை கையாண்டவர், கொரில்லா அட்டாக். அடுத்த கொஸ்டின், ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம். ஸோ ராஜாஜி அவர்கள் பதவி விலக காரணமாக இருந்த திட்டம் குலக்கல்வி திட்டம், ஹெரிடிட்ரி எஜுகேஷனல் பாலிசி தான் ஒரு பதவி விலக காரணமாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி 1937 சீஃப் மினிஸ்டர் இருந்தப்ப ஹிந்தி கொண்டு வந்திருப்பார். ஸோ இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கும். அதுக்கப்புறம் 1952 சீஃப் மினிஸ்டர் ஆனது அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவார். ஸோ இது எதுக்கு அதிகமாக இருக்கும்போது அவர் விலகிடுவார். சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடுவார். 52லேருந்து 53 வரைக்கும் முதலமைச்சராக இருப்பார். குலக்கல்வி திட்டத்துக்கு அதிகமான விமர்சனம் வரும்போது பதவி விலகிடுவார். இவர் காங்கிரஸுடைய சோசியலிச நோக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ்லேருந்து விலகிடுவார். ஸோ காங்கிரஸோடைய பர்மிட் கோட்டா சிஸ்டத்தை இவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். அதுக்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய தாராளமய கொள்கையை சப்போர்ட் பண்ணியிருப்பார். அந்த கொள்கையை மையமாக கொண்ட சுதந்திரா கட்சியும் ஆரம்பிப்பார். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இவருடைய ராஜாஜியோட பொலிட்டிக்கல் பார்ட்டி சுதந்திரா கட்சியை ஆரம்பிச்சிருப்பார் காங்கிரஸ்லேருந்து வெளியே அடுத்த கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இதை வெளியிட்டவர் யார்? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருதி சகோதரர்கள் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. எப்போனா 1801 வெளியிட்டிருப்பாங்க. ஸோ மருதி சகோதரருடைய கழகம் பார்த்தோம்னா 1800 1801 வரைக்கும் நடந்திருக்கும். இதில் இந்த பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து, ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ரவீந்திரநாத் தாகூருடைய குடும்ப இதழ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதி அப்படிங்கிற பேரில் தான் ரவீந்திரநாத் தாகூர் குடும்ப இதழ் நடத்தியிருப்பாங்க. ஸோ அதை ஆரம்பித்தது யாருன்னா சாரலா தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1877 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெங்காலியில் வெளிவந்த இதழ். இதுக்கப்புறமா இன்னொரு இதழ் பலக் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அது அந்த பாரதியோட மேட்ச் பண்ணி பாரதி ஓ பலக் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேப்பரும் அவங்களுடைய குடும்ப இதெல்லாம் வெளிவந்திருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானவற்றை பொறுத்துக. பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் அவங்கள பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சுதேசி வஸ்து பிரசாரணி சபா, லோகமான்ய பால கங்காதர் திலக், சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் வாவு சிதம்பரம், சுதேசி பண்டக சமிதி ஜி சுப்பிரமணியன். ஸோ அந்த 4ல் எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ சுதேசி வஸ்து பிரசாரணி சபா லோக்மான்ய திலகர், சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் விஓ சிதம்பரம், சுதேசி பண்டகசாலை ஜி சுப்பிரமணியம் கிடையாது. சுதேசி பண்டகசாலையும் விஓ சிதம்பரம் அவர்கள் தான். ஸோ 1, 2, 3 மட்டும்தான் நமக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கக்கூடியது. அதில் வஉசி பார்த்தோம்னா வஉசி வழக்கறிஞராக இருந்தவர். ஸோ அவர் ஒரு அட்வொகேட், திலகருடைய சீடர். 1872 செப்டம்பர் 5 ஒட்டப்படாரத்தில் பிறந்தவர். இவர் நிறுவிய அமைப்புகள் பார்த்தோம்னா சுதேசி பிரச்சார சபை, தர்மசங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசி பண்டகசாலை, வேளாண் சங்கம். இதெல்லாம் இவர் நிறுவிய அமைப்புகள். இது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்கும். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் உருவாக்கப்பட்ட வஉசியால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள். அதுக்கப்புறம் சுதேசி நவசங்கம் 1906 அக்டோபர் 14 உருவாக்கப்படுது. அவருடைய தலைவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர், சட்ட ஆலோசகராக சேலம் சி விஜய ராகவச்சாரர் இருந்திருப்பார். மொத்தம் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள அதனுடைய பங்குகளை 25 ரூபா மதிப்புள்ள 40,000 பங்குகளாக பிரித்து விற்றுருப்பாங்க. இது 2 கப்பல் வாங்குவாங்க. ஸோ காலியா லாவோன்னு சொல்லி. இதில் லாவோ அப்படிங்கிற கப்பல் திரு எஸ் வேலமூர்த்தி அவர்கள் பிரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ பிரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் லாவோ அப்படிங்கிற கப்பல். இது கேலியோ அப்படிங்கிற கப்பல் மும்பையிலேருந்து விஓசி வாங்கியிருப்பார். ஸோ மும்பையிலேருந்து விஓசி வாங்கிட்டு வந்தது காலியோ. லாவோ அப்படிங்கிற கப்பல் பிரான்ஸ்லேருந்து திரு எஸ் வேதமூர்த்தி அவர்கள் வாங்கிட்டு வந்திருப்பார். அடுத்து, மாலை மணி அப்படிங்கிற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? ஸோ மாலை மணிங்கிற பத்திரிகை ஆரம்பித்தவர் அண்ணா அவர்கள். அவர்
குடியரசு விடுதலையில் துணை ஆசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் மாலைமணி பத்திரிகையோட ஆசிரியராக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 42ல் திராவிட நாடு, அப்புறம் திமுகவுக்காக 46ல் நம் நாடு அப்படிங்கிற இதழ், அப்புறம் காஞ்சி அப்படிங்கிற வார இதழ், ஹோம்லேண்ட் அப்படிங்கிற ஆங்கில வார இதழும் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இது வந்து கால வரிசைப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து திராவிட நாடு வரும், அதுக்கப்புறம் 2வது நம் நாடு, 3வது ஹோம்லேண்ட் ஆங்கில வார இதழ், 4வது காஞ்சி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ வைத்தியநாத ஐயர், ருக்மணி லட்சுமிபதி, பிரகாசம், வரதராஜலு நாயுடு, மதுரை ஹார்வி, தொழிற்சங்க வேலை நிறுத்தம், ஆந்திரா கேசரி, துணை சபாநாயகர், ஆலய நுழைவு. ஸோ இதை வந்து ஆலயம் பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வைத்தியநாத ஐயர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஆலய நுழைவு போராட்டம், ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர், பிரகாசம் ஆந்திரா கேசரின்னு சொல்லக்கூடியவர், வரதராஜல நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் நடத்தியிருப்பார். எப்போனா 1918 வரதராஜல நாயுடு மதுரை ஹார்வி மில் தொழிலாளர்களுக்காக முதல் சிறைவாசம் சென்றிருப்பார். தமிழ்நாடு அப்படிங்கிற இதில் ஆரம்பிச்சிருப்பார். பிரபஞ்சன் அப்படிங்கிற இதெல்லாம் ஆசிரியராக இருந்திருப்பார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய சென்னை எடிஷனை ஸ்டார்ட் பண்ணது வரதராஜல நாயுடு அவர்கள் தான். 1920 ஆகஸ்ட்டில் காந்திஜி வந்தப்போ இவர் வீட்டில் தங்கி இருந்திருப்பார். ஸோ அப்போ அவங்களுடைய மனைவி ருக்மணி நகைகள் அனைத்தையும் காந்தி கிட்ட கொடுத்துருப்பாங்க விடுதலை செலவுக்காக. காந்தியடிகள் விடுதலை பிறகுதான் நான் வந்து வரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதத்தை காந்திஜி அவர்கள் யங் இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இவருடைய வாழ்க்கை வரலாறு வஉசி அவர்கள் தேசிய சங்கநாதம் அப்படிங்கிற பேரில் வரதராஜல நாயுடுடைய வாழ்க்கை வரலாறு வஉசி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவைகளில் வேலுதம்பி பிள்ளையை பற்றிய சரியான கூற்றை எழுது. ஸோ வேலுதம்பி பிள்ளை பற்றிய சரியான கூற்றுன்னு சொல்லி கேட்குறாங்க. பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார். தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார். பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டானது 2வது மட்டும்தான். அவர் தெற்கு திருவிதாங்கூரில் தாசில்தாராக இருந்தவர், அவ்வளோதான். ஸோ அதை வந்து வேலுதம்பி தளவாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாசில்தார். நாஞ்சில் நாட்டு களரி வீரன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். அங்கே இருக்கக்கூடிய இரணியல் தேசத்து தலக்குளம் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவர் தான் வேலுதம்பி தளவாய். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கிமு 10ஆம் நூற்றாண்டு அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? ஸோ BC 10th செஞ்சுரியை சார்ந்த சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல் மூலம் எந்த பொருள்கள் என்னென்ன பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னா மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். ஸோ சங்க காலத்தில் வந்து மதுரை உரையூரம் ஆடை தொழிலுக்கு மையமாக இருந்தது. கொற்கை முத்து வணிக மையமாக இருந்தது. தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது மிளகு, முத்து, யானை, கோடு. கோடுனா இங்கே வந்து தந்தம், யானை கோடு அப்படின்னா தந்தம் தான் யானை கோடுன்னு சொல்லப்படுது. ஆடைகள், தங்க அணிகலன்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும். இறக்குமதி செய்யப்பட்டது கண்ணாடி, பவளம், ஒயின், அதாவது திராட்சை ரசம் சொல்லக்கூடிய ஒயின், மஞ்சள், குருந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய புட்பராகம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளை பற்றி கேட்டிருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தான பெருமை, அரண் வலியுறுத்தல். ஸோ அந்த 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லை. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதை அறம் என்கிறார் வள்ளுவர். இந்த 4ல் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் தான். ஸோ கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் எல்லாமே 4 அதிகாரங்களும் பாயிரம் அழைக்கப்படும். செகண்ட் வந்து தப்பு. திருக்குறளில் கடவுள் அப்படிங்கிற சொல்லே வந்து இருக்காது. அதே மாதிரி தமிழுங்கிற சொல்லும் திருக்குறளில் இருக்காது. கடவுள், தமிழ் 2 சொல்லும் இருக்காது. அதே மாதிரி வான் சிறப்பில் வருணதேவன் அப்படிங்கிற சொல் வரவில்லை. ஸோ அது வந்து கரெக்ட் தான். மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம்னு வள்ளுவர் சொல்கிறார். 4வதும் கரெக்ட் தான். ஸோ 1, 3, 4 தான் நமக்கு கரெக்டு. ஸோ திருக்குறளை வந்து ஃபஸ்ட்டு பதிப்பித்தவர் யாருன்னா மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசம் 1812 தஞ்சாவூரில் பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. மொத்த திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமைங்கிற சொல்ல வரும். இதில் திருக்குறள் இடம்பெற்றக்கூடிய மரம் பனை, மூங்கில், விதை, குன்றி, மணி. இடம் பெறாத ஒரே எழுத்து ஹவ்வுங்கிற எழுத்து மட்டும் இடம்பெற்றிருக்காது. உயிரெழுத்து. 2 மலர்கள் இடம்பெற்ற மலர்கள் அனிச்சம், குவளை. அதே மாதிரி ஒரே ஒரு பழம் மட்டும் இடம்பெற்றிருக்கு நெருஞ்சி. 7ங்கிற சொல் 8 முறை வந்திருக்கும். 7ங்கிற சொல் 8 முறை குறள்கள் பயன்படுத்திருக்கும். அதே மாதிரி கோடிங்கிறது 7 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 70 கோடி அப்படிங்கிறது ஒரு முறை வந்திருக்கும். இடம் பெறாத ஒரே எண் 9 அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்காது. திருவள்ளுவருடைய உருவத்தை ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் திருவள்ளுவருடைய உருவத்தை ஓவியமாக வரைந்து கொடுத்திருப்பார்.
அடுத்த கொஸ்டின், தமிழில் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது. ஸோ ஃபீல்டுக்கே போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக நூல் எழுதக்கூடியதான் கள ஆய்வு நூல். தமிழில் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எதுன்னு கேட்குறாங்க, பெரிய புராணம். ஸோ பெரிய புராணம் தான் தமிழில் முதல் கள ஆய்வு நூல். 63 சிவனடியார்கள் பற்றி சொல்லக்கூடியது, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ பாருங்க, திருமுறைகள் மொத்தம் 12 திருமுறைகள் நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து 1 to 7 வரைக்கும் இருக்கக்கூடியது தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். 1, 2, 3 3 வந்து ஃபர்ஸ்ட் 3 சம்பந்தர், 4, 5, 6 அடுத்த 3 திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர். இவருடைய இயற்பெயர் என்ன, அப்பருடைய இயற்பெயர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 7வது திருமுறை சுந்தரர், 8வது திருமுறை மாணிக்க வாசகருடைய திருவாசகம், திருக்கோவையார் ரெண்டும் 8வது திருமுறை. 9வது திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மிக குறைவான பாடல் இருக்கக்கூடிய 9ஆம் திருமுறை தான். இதெல்லாம் தஞ்சை பெரிய கோவில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் பற்றிய குறிப்பு இருக்கக்கூடியது 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலருடைய திருமந்திரம். ஸோ இது வந்து 9 இயல் இருக்கு. இதை வந்து சைவ ஆகமம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 11ஆம் திருமுறை சைவ பிரபந்த மாலை அல்லது சைவ பிரபந்த திரட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 11வது திருமுறை. இதில் காரைக்கால் அம்மையார் உட்பட 15 அடியவர்களுடைய பாடல்கள் இடம்பெற்றக்கூடியது 11ஆம் திருமுறை. அடுத்து 12ஆம் திருமுறை வந்து பெரிய புராணம், சேக்கிழாருடைய பெரிய புராணம் தான் 12ஆம் திருமுறை. இதுதான் தமிழின் முதல் கள ஆய்வு நூல் சொல்லக்கூடியது பெரிய புராணம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிரியர் நூல் பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. சாண்டில்யன், வண்ணநிலவன், ஜோடி குரூஸ், பரிதயா, கான்ஸ்டன்டைன். கடல் சொன்ன கதை புக்கு வந்து கடல் சொன்ன கதை, ஆலிசூல் உலகு, கடல்புறா, கடல் புறத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாண்டில்யன் நம்ம வந்து கடல்புறம் அப்படிங்கிறது தான் சாண்டில்யனுடைய நூல்ஸ். அது வந்து நம்ம நிறைய லைப்ரரிஸில் பார்த்துருப்போம், நிறைய இந்த புக்கு அதிகமாக இருந்திருக்கும். வண்ணநிலவன் அப்படிங்கிறது கடல் புறத்தில் அவருடைய நூல். ஜோடி குரூஸ் வந்து கடல் சொன்ன கதை, ஜோடி குரூஸ் வந்து ஆலிசூல் உலகு, வரிதயா, கான்ஸ்டன்டைன் கடல் சொன்ன கதை. ஸோ அதில் சாண்டில்யன், வண்ணநிலவன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சாண்டில்யன் அப்படிங்கிறவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சினிஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து சினிமா வளர்ந்த கதை அப்படிங்கிற புக்கம் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பர்த் ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி படத்தையும் எடுத்திருப்பார். பலாத்காரம் அப்படிங்கிறது அரசியல் புதினம். அப்புறம் பாலைவனத்து புஷ்பம், சாந்த தீபம் அப்படிங்கிற நூல். கமில் சுலபில், இவரை வந்து மிக பிரபலமான எழுத்தாளர்கள் 4வது இருக்கக்கூடியவர் சாண்டில்யன் அப்படின்னு சொல்லி கமில் சுலபில் சொல்லியிருப்பாரு. இவருடைய மற்ற நூல்கள் பார்த்தோம்னா கடல்புறா, யவனராணி, ராஜமுத்திரை. ஸோ யவனராணி, ராஜமுத்திரை இதெல்லாம் சாண்டில்யன் அவர்களுடைய நூல்கள். அடுத்து வண்ணநிலவன் அவருடைய இயற்பெயர் ராமச்சந்திரன். ஸோ அவர் வந்து துக்ளக் சுபமங்கலம் அப்படிங்கிற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்திருப்பாரு. அவள் அப்படிதான் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வசனகர்த்தா வந்து இருந்தவர் வண்ணநிலவன் தான். கடல்புறத்தில் அப்படிங்கிற அவருடைய நாவல் வந்து சென்னை தொலைக்காட்சியில் தொடர வெளிவந்திருக்கும். அவருடைய மற்ற நூல் நேசமும் மறப்பதில்லை, நெஞ்சம், உள்ளும் புறமும், கம்பா நதி அப்படிங்கிறது வண்ணநிலவன் அவர்களுடைய நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் முதுகுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது. ஸோ 4 செய்தியில் எது தப்பு முதுமொழி காஞ்சி பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. முதுமொழி அப்படின்னா பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. ஸோ இது வந்து பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது. எழுதியவர் கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் வனப்பில் பாடல்கள் நடக்கும். ஆத்திச்சூடு நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. இதனால எது தப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தான் கரெக்டு. ஸோ சாரி, தப்புன்னு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபர்ஸ்ட்டும் வந்து கரெக்டான மீனிங் தான். இங்கே பாருங்க, முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். ஸோ அதில் முதுமொழி அப்படின்னா பழமொழி, மூதுரை, முது சொல், நெறியாமையை உணர்த்தக்கூடியது. அதான் முதுமொழி காஞ்சி. தொல்காப்பியம் காட்டக்கூடிய துறைகளில் காஞ்சி துறையை பற்றி சொல்லக்கூடியது. காஞ்சி துறைங்கிறது கழிந்தோர் ஒளிந்தோருக்கு காட்டிய முறைமை தான் காஞ்சி துறை. இது வந்து சங்கம் அறிவிய காலமான 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல். ஸோ 5th century சங்கம் அறிவிய காலத்தில் எழுதப்பட்டது. மொத்தம் 10 பதிகம் இருக்கும். 10 பதிகம் இருக்கும். அதில் பதிகத்துக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல் இருக்கும். ஸோ அந்த 17 கீழ்கணக்கிலேயே ரொம்ப சிறியது 100 பாடல் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது அந்த முதுமொழி காஞ்சி தான். என்னுடைய முதல் அடி ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி தான். ஆற்களி உலகத்தை மக்கட்கு எல்லாம் அப்படின்னு அடியோடு தொடங்கக்கூடியது முதுமொழி காஞ்சி. அடுத்த கொஸ்டின், பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பண்டைய பாறை ஓவியங்கள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. அதனால எங்கெங்க இருக்குன்னா 4 இடத்துலையுமே வந்து நமக்கு பண்டைய பாறை ஓவியங்கள் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்தோம்னா நமக்கு வந்து பாறை ஓவியங்கள், ஸோ தமிழ்நாட்டில் கல்வெட்டுகள் தான் நமக்கு வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும்.
கல்வெட்டு தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பாறை ஓவியங்கள்ங்கிறது 1970 வரைக்குமே நமக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது. 1970க்கு அப்புறமா தான் நமக்கு பாறை ஓவியம் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து மல்லப்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாறை ஓவியம் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம். இதில் குதிரை மற்றும் மனித உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது பெருங்கற்கால பண்பாட்டோடு தொடர்புடையது. பெருங்கற்காலம் அல்லது இரும்பு கால பண்பாட்டோடு தொடர்புடையதான் மல்லப்பாறை. ஸோ இன்னும் பாறை ஓவியங்களை கூட மற்ற இடங்களில் பார்த்தோம்னா கீழ்வரை, செத்தவரை, முத்துப்பட்டி, அணைப்பட்டி, திருமலை, சிறுமலை, ஆலம்பாடி, மல்ல சமுத்திரம், முழுதிப்பாடி, தட்டக்கல், மூங்கில்புதூர், மயிலாடும்பாறை, தாளப்பள்ளி, மோயர் பள்ளத்தாக்கு. இதில் மயிலாடும்பாறை இதுவும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார்? ஸோ பெண்கள் பிரதிநிதியாக 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்திஜி அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ காந்திஜியோட சரோஜினி நாயுடு அவர்கள் கலந்துக்கிட்டு இருப்பாங்க 2வது வட்டமேசை மாநாட்டில். ஸோ சரோஜினி நாயுடு அவங்கள வந்து இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் சரோஜினி நாயுடு. காங்கிரஸுடைய 2வது பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க 1925. உத்தரப்பிரதேசத்துடைய முதல் பெண் ஆளுநர். ஸோ இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநரும் சரோஜினி நாயுடு அவர்கள் தான். உங்களுடைய பிறந்த நாள் 13 பிப்ரவரி வந்து நேஷனல் உமன்ஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இவங்க தண்டி யாத்திரை அப்புறம் தர்ஷன யாத்திரைகளை பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்த முதல் நபர் வந்து சரோஜினி நாயுடு அவர்கள் தான். இங்கிலாந்துக்கான ஹோம் ரூல் லீகின் தூதராக நியமிக்கப்பட்டிருப்பாரு. கிழக்கு ஆப்பிரிக்கா இந்திய காங்கிரஸில் பங்கேற்ற 2 உறுப்பினர்களில் ஒருவராக இருந்திருப்பாரு. 1931 காந்திஜி, மதன் மோகன் மாளவியா. ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் இவங்க 2 பேரோட சரோஜினி அவர்களும் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. காந்திஜி அவர்கள் இவங்களை வந்து செல்லமாக மிக்கி மவுஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ காந்திஜி வந்து மிக்கி மவுஸ் அப்படின்னு சொல்லி செல்லமாக அழைக்கக்கூடிய சரோஜினி நாயுடு 1947 ஆசிய உறவுகள் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய புத்தகங்கள் தி கோல்டன் த்ரெஷோல்ட், த கிஃப்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இவங்களுடைய புத்தகம். கோல்டன் த்ரெஷோல்ட், த கிஃப்ட் ஆஃப் இந்தியா. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கிழக்கிந்திய அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, இந்திய தேச காங்கிரஸ். ஸோ இந்திய தேச காங்கிரஸுங்கிறது 1885, சென்னை மகாஜன சங்கம் 84, சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய அசோசியேஷன் 1866. ஸோ 4, 3, 2, 1 ஆன்சர். அடுத்து நாமக்கல் கவிஞர் பற்றிய கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். ஸோ அதில் வந்து காரணம் தப்பு, கூற்று மட்டும்தான் கரெக்டு. ஸோ நாமக்கல் கவிஞருடைய மற்ற மேற்கோள்கள் பார்த்தோன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, தமிழன் என்றோர் இனம் உண்டு, அதற்கோ தனியே அதற்கோ குணம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலையினம் வந்த நிலடா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை உனக்கெல்லை ஒத்துக்கோள், தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே, தரணிக்கே ஓரணி செய்வோமே, அமிழ்தம் தமிழ் மொழி அப்பெயர் குறைவது என்றாமோ அப்படின்னு சொல்லி பாடியவர் நாமக்கல் கவிஞர். அவர் பாரதிதாசனை பற்றி புகழ்ந்து பாடிய ஒரு பாடல் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு சொல்லி இங்கே வீரன் யாரை புகழ்ந்து சொல்றாருன்னா பாரதிதாசனை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் அப்படின்னு கம்பரின் கூற்றின்படி யாரை குறிப்பிடுகிறார்? ஸோ தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவர். ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி, வசிஷ்டர், போதாயனார். இதில் வசிஷ்டர் செய்தது வசிஷ்டர் ராமாயணம், போதாயனார் செய்தது போதாயன ராமாயணம், வியாசரும் ராமாயணம் செய்துள்ளார். வியாசர் அது வந்து அத்தியாத்ம ராமாயணம் கூறுவாரம் உள்ள. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அனைத்துமே வந்து சரி. நமக்கு வந்து ஆப்ஷன் 1, 2, 3, 4 4மே வந்து கரெக்டாக. ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி, வசிஷ்ட, போதாயனா. இதில் வசிஷ்ட ராமாயணம், போதாயன ராமாயணம், வியாசத்திய ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ கம்பர் அப்படிங்கிறவர் 12ஆம் நூற்றாண்டில் மயிலாடுதுறைக்கு அருகில், மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகில் திருவனந்தூரில் பிறந்தவர். ஸோ ராமாயணத்தில் சீவக சிந்தாமணியின் தாக்கம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. பாரதியார் கம்பரை பற்றி என்ன சொல்லிப்பேன்னா கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லவர் பாரதியார். அதே கவிமணி தேசவிநாயகம் பிள்ளை அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி. மக்கள் அமுதம் அருந்த வைத்தவர்
கம்பர் அப்படின்னு சொல்லி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடியிருப்பார். நாமக்கல் கவிஞர் தமிழ் மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பே. ஸோ தமிழ் மொழிக்கு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பை அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. பலப்பட்டை சொக்கநாதர் விருத்தமெனும் ஒன்பாவது குயர் கம்பன் அப்படின்னு சொல்லி கம்பரை பற்றி பலப்பட்டரை சொக்கநாத புலவர் சொல்வார். விருத்தமெனும் ஒன்பாவது குயர் கம்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நுண்ணிய திருக்குறள் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றம்தான் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிற குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கு? ஸோ அந்த குறள் வந்து ஊழுங்கிற அதிகாரத்தில் தான் இருக்கும். அப்படின்னா உண்மையான நூல்கள் பலவற்றை முயன்ற கற்றாலும் ஊழின் நிலைமைக்கு தகுந்தபடி உள்ளதாகவும் அறிவே மேம்பட்டு தோன்றும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவோம்னா, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி, ஸோ 3வது முறை நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார்? ஸோ சுப்பராயன் வந்து 1926 3வது நீதி கட்சியை அமைச்சரவை அமைக்கும். ஸோ இதில் முதல் பெண் சபாநாயகராக இருந்தவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ அவங்க வந்து 1926 எம்எல்சிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண். ஸோ 1921 பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து நீக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா மூலமாக தமிழக சென்னை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க தான் முதல் பெண் சபாநாயகராக இருந்திருப்பாங்க. சுப்பராயன் அமைச்சரவையில் 3வது நீதி கட்சி அமைச்சரவை சுப்பராயனுடையது. நீதி கட்சி மொத்தம் எத்தனை ஆண்டுகள், ஸோ டோட்டலாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணை பாடலை பாடியவர் யார்? ஸோ ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடிய புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முல்லைத்திணையை பாடியிருப்பார். மொத்தம் ஐங்குறு நூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று தான் ஐங்குறு நூறு. திணைகள் ஒவ்வொன்றுக்கும் மொத்தம் 5 திணை, ஒரு திணைக்கு 100 பாடல் வீதம், மொத்தம் 5 திணைக்கு 500 பாடல் வந்து பாடப்பட்டிருக்கும். 3 அடி சிற்றலை 6 அடி பேரலையும் கொண்டது. சிவபெருமானுடைய விரிவாக்கத்தன்மையை 1 2 3 அப்படின்னு எண்ணி காட்டக்கூடியது ஐங்குறு நூறு. ஸோ அதில் ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவர் பாடியிருப்பாங்க. குறிஞ்சி கபிலர், முல்லை பேனார், மிருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்மோனார், பாலை வாதலாந்தியார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆண்பார் புலவர்கள் தான். இதில் வந்து பெண்பார் புலவர்கள் வந்து ஐங்குறு நூறில் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ பெண்பார் புலவர்கள் எழுதாத நூல், பாடல் இடம்பெறாத நூல்னா அதுவும் ஐங்குறு நூறு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார். சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தவர் பா ஜீவானந்தம். அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார். ஸோ அதில் வந்து கூற்று மட்டும்தான் கரெக்டு, காரணம் வந்து தப்பு. அவருக்கு ரிசர்வேஷன் பற்றிலாம் எதுவும் இருக்காது. சுயமரியாதை பொது உடைமை கட்சி ஆரம்பித்தவர் பா ஜீவானந்தா அவர்கள். ஸோ ஜீவானந்தா வந்து வைக்கம் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் சுசீந்திரம் கோயில் நிலைய தீண்டாமை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். 1952 வண்ணாரப்பேட்டையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவாறு. இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா பெண்ணுரிமை கீதாஞ்சலி, சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீதன், ஞான பாஸ்கரன், புதுமை பெண். ஸோ அதான் வந்து இவருடைய நூல். நான் ஏன் நாத்திக நானே, இது வந்து பகத்சிங்குடைய நூல். ஸோ அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் விவிஎஸ் ஐயர் நடத்திய குருகுலத்தில் ஆசிரியராக பணியில் செஞ்சிருப்பாரு. காரைக்குடி பக்கம் இருக்கக்கூடிய சிராவையில் 1927 காந்தி ஆசிரமத்தை அமைச்சிருப்பாரு. ஜனசக்தி அப்படிங்கிற நாளிதழ், தாமரைங்கிற இலக்கிய இதழும் ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. முந்தை இருந்து நட்டோர் பொறுப்பின் நஞ்சு முன்பர் அணி நாகரிகர். AK3. ஸோ ஆப்ஷன் சி தான் அது கரெக்டு. நீரின்றி அமையா உலகம் போல காதல், அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும், கற்பின் மெல்லையல், சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சுவாவின் அப்படின்னு பிரிவு அச்சம் வந்து சொல்லுது. அடுத்து பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இந்த பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். மனு நீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற குரலோடு இந்த பாடல்கள் பொருத்த முடியாது. இந்த பாடல் மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட் தான். பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். திருக்குறள் எல்லா சாதிக்கும் பொதுவானது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள். மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலில் எழுதியவர் தான் பே.
சுந்தரனார். ஸோ மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூல் வந்து தமிழில் தோன்றிய நாடக இலக்கியங்களில் முதன்மையானதாக போற்றப்படக்கூடியது. முழுவதும் செய்யுள் நடையிலேயே இயற்றப்பட்ட நாடக நூல். ஸோ முழுவதும் கம்ப்ளீட்டாக செய்யுள் நடையில எழுதப்பட்ட நாடக நூல். எழுதியவர் பே. சுந்தரம் பிள்ளை. ஸோ 1891 வந்து வெளியிட்டிருப்பாரு. ஒரு நூல் வந்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தழுவி வந்து இந்த நாடகத்தை ஒரு இன்பியல் நாடகமாக எழுதியிருப்பாரு. காமெடி, ஒரு காமெடியான ட்ராமாவாக எழுதியிருப்பாரு. இது வரலாற்று தொடர்புடைய தமிழ்நாட்டு இலக்கத்தை போன்று எழுதப்பட்டால ஒரு கற்பனை புதினம் தான் மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூல். ஸோ அடுத்து பாருங்க, மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணிமேகலை தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லணும். ஸோ பசிப்பினி போக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிமேகலை நூல் தான். ஸோ மணிமேகலை பார்த்தோம்னா பௌத்த காவியம். மணிமேகலை வந்து பௌத்த காவியம். மொத்தம் 30 காதைகள் இருக்கும். பாடியவர் சீத்தலை சாத்தனார் தான் ஆசிரியர். 30 காதைகளில் 16வது காதை வந்து ஆதிரை பிச்சையிட்ட காதை. ஸோ அதில் வந்து மணிப்பள்ளத்திற்கு புத்தப்பிடகியை தொழுது அமுத சுரபை பெற்ற மணிமேகலை அந்த பாத்திரத்தை திருப்பி ஆதிரை கிட்ட தான் முதல்ல பிச்சை கேட்பாங்க. ஆதிரை தான் பிச்சை இடுவாங்க. அதாவது வந்து 16வது காதை. 30ல் 16வது காதை ஆதிரை பிச்சையிட்ட காதை. மொத்தம் நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் ரிவைஸ் பண்ணிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.